जेल में कौन आया था? मैं अपने भाइयों को फंसा दूं, अपने भाइयों को जेल करवा दूं? मैं नहीं करवाऊंगा भाई, मैं ना किसी का नाम दूंगा। வணக்கம். பார்லிமெண்டில் மணிப்பூரை பற்றியும் பேச மாட்டோம், ஹரியானா கலவரத்தை பற்றியும் பேச மாட்டோம். நாங்கள் பேச வேண்டிய விஷயம் வேற. அதாவது இந்த நாட்டு மக்கள் என்கிற பேரில் 30 பில்ஸ்களை இந்த மான்சூன் செஷனில் பாஸ் செய்வது தான் எங்களுடைய ஏஜெண்டா. எதிர்கட்சிகள் கூச்சல் போட்டால் என்ன, எதிர்கட்சிகள் வாக் அவுட் செய்தால் என்ன, எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 என்கிற விஷயத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காடுகள், அங்கே இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள், அனைத்து இடத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எங்கெல்லாம் அரசாங்கம் மெஷர் செய்யாமல் விட்டுவிட்டதோ எங்கே வேணாலும் எதை வேணாலும் தோடலாம், எடுக்கலாம், யாருக்கு வேணாலும் விற்கலாம். இது போன்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டை இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை மரங்களை வேணாலும் வெட்டலாம், ரோட்டின் பெயரில், ஒரு ப்ராஜெக்டின் பேரில் யாருக்கு வேணாலும் விற்று விடுவோம். இதை எதிர்த்து எத்தனையோ நபர்கள் குரல் கொடுத்தால் கூட அரசாங்கம் இதை பற்றி ஒரு துளி கூட காது கொடுத்து கேட்கவில்லை. எதிர்கட்சிகள் வாக் அவுட் செய்து விட்டார்கள், ஆனால் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பாஸ் செய்து விடுவோம். சரி, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005ஆம் ஆண்டு வந்தது. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கத்தை, எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் அதற்கான தகவலை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இது மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய பிரசாதமாக இருந்தது, வரப்பிரசாதமாக இருந்தது. அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் அதை நாங்கள் தட்டி கேட்க முடியும். ஆனால் அதையும் அமெண்ட் செய்துவிட்டு இதற்கு மேல் நீங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. அரசாங்கம் நினைத்தால் அதற்கான பதிலை கொடுக்கும், அல்ல என்றால் நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம் என்று வாக் அவுட் செய்து விடுவார்கள். இதுவும் இதே மான்சூன் செஷனில் நடந்திருக்கிறது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், உங்கள் கையில் எந்த விதமான பவரும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அனைத்து பவரையுமே நாங்கள் எடுத்து வைப்போம். டெல்லி சர்வீஸ் பில் என்கிற விஷயத்தை வைத்து அதையும் முடக்கி விட்டார்கள். இப்போ இத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் எங்கே என்கிற கேள்வி இன்னைக்கு முடித்துக் கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 6 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. 16க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். நான் இந்த வீடியோவை பதிவிடும் போது இந்த தருணத்தில் கூட மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் கோதி மீடியா பரப்பக்கூடிய ப்ரொபகண்டாவை ஒரு முறை பார்த்து விடுங்கள். அதாவது ஹரியானாவின் நூவில் நடந்த கலவரத்திற்கான காரணம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அல்ல ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமே ஹரியானாவில் நடந்த கலவரத்திற்கான காரணம். இவர்கள் பேசக்கூடிய இது போன்ற பொய்களை, இது போன்ற ப்ரொபகண்டாவை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய என் போன்ற பத்திரிகையாளர்கள் எங்கள் போன்ற சேனல்களை முடக்க வேண்டும், டார்கெட் செய்ய வேண்டும். ஏன்னா இவர்கள் உண்மையை எடுத்து வைத்து விடுகிறார்கள். அதனால் இவர்களை பேச விடாதீர்கள், இவர்களுடைய வீடியோக்களை போக விடாதீர்கள். டிஸ்லைக் போடுங்கள், பாட் வழியாக இவர்களை முடக்குங்கள். பிஜேபியின் ஐடி செல் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்களோ அதை தாண்டி இந்த நாட்டில் உண்மை எந்த அளவில் போய் சேர வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இது போன்ற வீடியோக்களை பகிருங்கள், கமெண்ட் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆனால் பல பேர் இதை செய்வதில்லை. சரி, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அனில் விஜ் அவர்கள், அதாவது ஒரு மாநிலத்தின் போலீஸ் பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர் இவர் கையில் தான் இருக்கிறது. இவரிடம் போய் ஹரியானாவில் நடந்த இந்த கலவரத்தை பற்றி கேட்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய பதில், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு ஒரு தேர்ட் பர்சன் வழியாக தான் இதற்கான தகவலை கிடைத்தது, அரசு அதிகாரிகள் எனக்கு இதற்கான தகவலை கொடுக்கவில்லை, அரசாங்கம் இதற்கான தகவலை கொடுக்கவில்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதற்கான தகவல் கொடுக்கவில்லை, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இதற்கான தகவல் கொடுக்கவில்லை, சிஐடி எனக்கான எந்த விதமான தகவலையும் கொடுக்கவில்லை. ஆகையால் என்னிடம் எந்த விதமான கேள்வியும் கேட்காதீர்கள். என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றாலும் நீங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்து, மனோகர்லால் கட்டர் அவர்களை பார்த்து அந்த கேள்வியை கேளுங்கள், அவர்தான் இதற்கான பதிலை கொடுப்பார். ஒரு மாநிலத்தில் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை எந்த அளவில் தூண்டியிருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். கடந்த 75 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களோ இஸ்லாமியர்களுக்கு நடுவில் எந்த விதமான கலவரம் நடக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. அந்த மாநிலத்தின் ஹோம் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய பதில், என்னிடம் இந்த கேள்வியை கேட்காதீர்கள், நேரடியாக
சீஃப் மினிஸ்டரிடம் போய் கேளுங்கள். அவர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. எஸ்பி சிங்லா இவர் லீவில் இருந்தார். அதனால் அவருக்கான அந்த வேலையை எஸ்பி ஆஃப் பல்வல் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி இடம் நாங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டியை கொடுத்து விட்டோம். அவர் தான் இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணார். அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி TSN பிரசாத் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணோதேவி சுற்றுலாவில் இருந்தார். அவருக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் CID நேரடியாக சீஃப் மினிஸ்டரிடம் அனைத்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுமே கொடுத்து வந்தது. அதனால் என்னிடம் நீங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. இவர் என்ன கூறியிருக்கிறார் என்று பாருங்கள். भाई नू के बारे में आप जो बताएंगे मुख्यमंत्री जी बताएंगे. நூவை பற்றி இதற்கு மேல் என்ன பேசினால் கூட चीफ मिनिस्टर அவர்கள் தான் பேசுவார், நான் பேச மாட்டேன். उनके पास सारी सूचनाएं हैं, मुझे नहीं कुछ भी पता. அவரிடம் அனைத்து இன்ஃபர்மேஷனுமே இருக்கிறது, எனக்கு ஒரு துளி கூட எதுவுமே தெரியாது. ஒரு மாநிலத்தின் ஹோம் மினிஸ்டர் சார், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் உங்கள் கையில் இருக்கிறது, ஆனால் என்னிடம் எந்த விதமான தகவலும் இல்லை என்று அதே ஹோம் மினிஸ்டர் கூறும்போது அந்த மாநிலத்தின் நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். டபுள் இன்ஜின் கி சர்க்கார். ஹரியானாவில் பிஜேபியின் அரசாங்கம் இருக்கிறது, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபியின் அரசாங்கம். அப்போ எப்படி ஒரு ஹோம் மினிஸ்டரால் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும் என்று நீங்களே சிந்திக்க வேண்டும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 202 பேர்களை கைது செய்திருக்கிறோம். 80க்கும் மேற்பட்ட நபர்களை நாங்கள் பிரிவென்ஷன் டிடென்ஷனில் வைத்திருக்கிறோம். 31ஆம் தேதி நடந்த இந்த கலவரத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் இவர்கள் ஆர்கனைஸ் செய்த ஒரு யாத்திரை, இந்த யாத்திரையில் இந்த கலவரம் நடந்தது. இத்தனை விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதாவது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் 10 நாட்களுக்கு முன்பே CID நேரடியாக சீஃப் மினிஸ்டரிடம் இந்த மாதிரி ஒரு கலவரம் வெடிக்கலாம், நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள், இங்கே இருக்கக்கூடிய போலீஸருக்கு இதற்கான தகவலை கொடுத்து விடுங்கள் என்று அந்த இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே கொடுத்து விட்டார்களாம். ஆனால் இந்த எந்த இன்ஃபர்மேஷனுமே ஹோம் மினிஸ்டரிடம் போகவில்லை. அனில் விஜ் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவரும் பிஜேபியை சார்ந்த நபர் தான், அங்க இருக்கக்கூடிய கலவரக்காரர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபரும் இவரும் தான். அதாவது இந்த கோவிலில் இந்துக்களை 3000 இந்துக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், உடனடியாக வாருங்கள் என்று கூறக்கூடிய நபரும் இதே அனில் விஜ் தான். ஆனால் என்னிடம் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை என்று கூறக்கூடிய நபரும் இவராக தான் இருக்கிறார். அப்போ இதை நீங்க எப்படி பார்க்க முடியும்? திட்டமிட்ட சதியா இது, அல்ல இன்னொரு முறை புல்வாமா போன்ற தாக்குதலை எங்கேயும் செய்ய பார்த்தார்களா? மணிப்பூரை பற்றி பேச மாட்டோம், ஹரியானாவை பற்றி பேச மாட்டோம், புல்வாமாவை வைத்து ஓட்டை வாங்குவோம். ஆனால் அதே புல்வாமாவை பற்றி உங்களுடைய கவர்னர் சத்யபால் மலிக் அவர்கள் வெளிவந்து அதற்கான உண்மையை பேசும்போது அவருக்கான பிரச்சனைகளை பாருங்கள். அவருடைய வீட்டை நீங்க பறித்து விடுகிறீர்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி நீங்க பறித்து விடுகிறீர்கள், அவர் கேட்ட கேள்விகளுக்கான எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. அப்போ எந்த விதமான அரசாங்கத்தை, எந்த விதமான கவர்னன்ஸை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ இதற்கு மேல் என்ன நடந்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். சாகேத் கோக்லே ராஜ்யசபாவின் MP, TMC திரிணாமுல் காங்கிரஸ் உடைய MP, ஒரு மிக சிறந்த ஒரு அட்வொகேட் கூட. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகளை புல்டோஸ் செய்து இடிக்க தொடங்கிவிட்டது ஹரியானா அரசாங்கம். இஸ்லாமியர்களுடைய வீடுகளை மட்டுமே புல்டோஸ் செய்த ஹரியானா அரசாங்கத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அங்க கலவரம் நடந்தது ஹிந்து முஸ்லிம் 2 பேருக்கு நடுவே. எப்படி நீங்க இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடிக்கிறீர்களோ அதே போன்று ஹிந்து கலவரக்காரர்களுடைய வீட்டையும் நீங்க இடித்திருக்க வேண்டும். மொத்தத்தில் வீட்டை இடிப்பதே இந்த நாட்டு சட்டத்தில் இல்லை. ஒரு நபருடைய வீட்டை இடிப்பது எந்த விதத்திலுமே நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த இடத்தில் உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், இப்போ ஹரியானாவாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் புல்டோஸ் செய்வது இந்த அரசாங்கங்களுடைய ஒரு மிக முக்கியமான ரைட்டாக மாறிவிட்டது, அதிகாரமாக மாறிவிட்டது. எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல. கடந்த 2 நாட்களாக நீங்க பார்த்தீர்கள்னா ஹரியானாவின் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்கிற பெயரில், ரோஹிங்கியா முஸ்லிம் என்கிற பெயரில் அரசாங்கத்தின் நிலங்களில் இவர்கள் குடிசைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள், வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள், ஹோட்டல்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்து அந்த வீடுகளை இடிக்க தொடங்கிவிட்டார்கள். வெள்ளிக்கிழமை அன்று
25 வீடுகள், 250க்கும் மேற்பட்ட குடிசைகளை புல்டோஸ் செய்தது இதே ஹரியானா அரசாங்கம். சனிக்கிழமை அன்று 30 வீடுகள், அதில் ஒரு மிக பெரிய ஒரு ஹோட்டல், அதையும் எடுத்திருக்கிறார்கள். காரணம், இது இல்லீகல் அல்ல. இந்த ஹோட்டல் மொட்டை மாடியில் தான் இஸ்லாமியர்கள் கற்களை எடுத்து அங்கிருந்து எரிஞ்சார்கள் இந்த ஊர்வலத்தில். அப்போ இதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த குடிசைகள், இந்த வீடுகள், இந்த ஹோட்டல் இல்லீகலாக கட்டப்பட்டிருக்கிறது, என்க்ரோச்மெண்ட் ஆகியிருக்கிறது என்று தெரியவில்லையா? இதற்காக நீங்கள் ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு அந்த கலவரத்திற்கு பின் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறதா இது இல்லீகல், இதில் அரசாங்கத்துடைய நிலத்தில் இந்த என்க்ரோச்மெண்ட் நடந்திருக்கிறது என்று? இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியாலையா? 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு நபரை நீங்க பார்த்திருப்பீர்கள் அழுது கொண்டிருக்கும் போது. அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால், அதற்கு முன்பு இந்த கோகலே அவர்கள் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கான விளக்கத்தை நீங்க பார்த்து விடுங்கள். அதாவது தன்னுடைய ட்விட்டர் பக்கம் வழியாக அஸ்வினி குமார், சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், நுஹ் டிஸ்ட்ரிக்ட், இவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். சங்கேத் கோகலே, ராஜ்யசபாவின் எம்பி. இவர் எடுத்து வைத்த 3 கேள்விகள். Why were these demolitions done during the curfew? Why did the government only realize these are illegal encroachment only after the recent violence? Were only notice sent required by laws? எப்படி இந்த தருணத்தில், அதாவது கர்ஃபியூ போடப்பட்டிருக்கிற தருணத்தில், 144 சட்டம் போட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்க இந்த புல்டோசர் ஆக்ஷனை நடத்துகிறீர்கள்? அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு, இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்களுக்கு இப்போதான் இந்த இடங்கள் என்க்ரோச்மெண்ட் என்று தெரிய வந்ததா? இதற்கு முன்னாடி தெரியவில்லையா? இவ்வளோ பெரிய கலவரம் நடந்ததற்கு பின் இந்த புல்டோசர் ஆக்ஷன் எடுப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த புல்டோசர் ஆக்ஷன் எடுப்பதற்கு முன்பு இந்த வீடுகளுக்கு, இந்த கடைகளுக்கு, இந்த குடிசைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதா? அதற்கான விளக்கத்தை கொடுங்கள். இரண்டாவது கேள்வி, if these were illegal immigrants, how did SDM identify, determine that how many cases under Passport Act 1967 registered? அதாவது இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், பங்களாதேஷில் இருந்து வந்த முஸ்லிம் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்களோ, நூலில் இருக்கக்கூடிய SDM எப்படி அவர்களை ஐடென்டிஃபை செய்தார்? அப்படி இது போன்ற நபர்கள் இருப்பதாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் எத்தனை நபர்கள் மீது பாஸ்போர்ட் ஆக்ட் 1967க்கு கீழே நீங்க கேசஸ்களை ரெஜிஸ்டர் செய்திருக்கிறீர்கள்? மிக முக்கியமான கேள்வி. How many homes of VHP goons and others who participated in the violence were carrying illegal weapon and firearms has been identified and demolished? விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தல், இது போன்ற அமைப்புகளை சார்ந்த எத்தனையோ குண்டர்கள் கையில் துப்பாக்கி குண்டுகளை வைத்து, அருவாள்களை வைத்து, கம்புகளை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை, அப்பாவி மக்களை தாக்கினார்களே, அது போன்ற எத்தனை நபர்களை நீங்க கைது செய்தீர்கள்? அது போன்ற எத்தனை நபர்களுடைய வீடுகளை இப்படி டிமாலிஷ் செய்தீர்கள்? இதற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்க வேண்டும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள். என்னிடம் இன்னொரு தகவலும் இருக்கிறது. சங்கேத் கோகலே எழுதி வைத்தது. இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்கள் அல்ல, என்னுடைய ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்காலை சார்ந்த முஸ்லிம்ஸ்கள். அதற்கான ஆதாரம், அதற்கான ப்ரூஃப் என்னிடம் இருக்கிறது. எப்படி நீங்க அனைத்து இஸ்லாமியர்களையுமே ரோஹிங்கியா முஸ்லிம் என்று நீங்க அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கலாம்? 48 மணி நேரம். நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்த்தீர்களா? இந்த அரசாங்கம் எந்த விதமான கடிதத்திற்கும் எந்த விதமான நபருக்கும் பயப்படுவதல்ல. சுப்ரீம் கோர்ட்டை கூட தூக்கி வீசி போடக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்காது. சிந்தித்து பாருங்கள். ஒரு ஹோட்டலை இடித்து விட்டார்கள். 3 மாடி 3 கட்டடம் கொண்ட அந்த ஹோட்டல் இடிச்சதற்கு பின் எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல. நாளைக்கு அவர் கோர்ட்டில் போய் ப்ரூஃப் செய்து விட்டால் கூட எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வந்த தகவல் இப்படி அப்படின்னு கை நழுவி போய்விடும் இந்த நாட்டு அரசாங்கம். ஆனால் இதே இடத்தில் பிட்டு பஜ்ரங்கி, இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு நபரை அழுது பார்த்திருப்பீர்கள். அந்த நபருடைய கதறலை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இதே நபர் தான் நூஹ்வில் நடந்த கலவரத்திற்கான மிக முக்கியமான குற்றவாளி.
இந்த நபர் மீது 3 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் போடப்பட்ட உடனேயே இந்த நபருடைய நிலை எப்படி மாறிவிட்டது என்று நீங்க பாருங்கள். எந்த அளவில் இந்த நபர் அழுது கொண்டிருக்கிறார் என்று இந்த வீடியோவை பாருங்கள். ये बताया नहीं और ये बोलेंगे कि बताया नहीं कि हम ससुराल आए और मुलाकात नहीं हुई, तो इसलिए हम पूरी लोकेशन देंगे. अभी हम पाली हैं और निकलेंगे धौस से ही. फूल माला तैयार रखना, कोई दिक्कत नहीं है. चीज आ रहे तुम्हारे. हाँ बिल्कुल. कि रेल में कौन आया था? मैं अपने भाइयों को फंसा दूं, अपने भाइयों को जेल करवा दूं? मैं नहीं करवाऊंगा भाई. मैं ना किसी का नाम दूंगा. नहीं हिम्मत है ना तो जेल कर दो, गोली मार दो, परेशान मत करो. मेरे को बता रहा हूं मैं पहले ही. अब हिंदू युवा रोड पे आ जाएगा. हिंदू को कमजोर मत समझो. पाकिस्तान नहीं है, बांग्लादेश नहीं है. பிட்டு பஜ்ரங்கியுடைய இந்த நாடகத்தை நீங்க பார்த்தீர்கள். காரணம், இவர் மீது 3 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டதா. ஆனால் இதற்கு முன்பு எந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய மக்களை தூண்டி அந்த கலவரத்தை தூண்டி இருக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். ஜீஜா, அதாவது உங்களுடைய தங்கச்சி அல்ல அக்கா வீட்டுக்காரர் நான். என்னுடைய வரவேற்பிற்காக நீங்க அனைவருமே மாலையுடன் காத்து கொண்டிருக்க வேண்டும். நாளைக்கு சொல்லாதீர்கள் நான் சொல்லாமல் வந்து விட்டேன் என்று. அந்த அகங்காரத்தில் பேசிய இதே மிருகம் இன்னைக்கு எந்த அளவில் அழுகை நாடகத்தை போடுகிறான் என்று நீங்க பாருங்கள். பிட்டு பஜ்ரங்கி மீது 3 எஃப்ஐஆர்கள். ஆனால் 3 எஃப்ஐஆர்கள் போடப்பட்ட பின் கூட இந்த நபருக்கு அதே இடத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தே பெயில் கிடைத்து விடுகிறது. இந்த நபர் மீது யுஏபிஏ போடப்படவில்லை. இந்த நபர் மீது என்எஸ்ஏ போடப்படவில்லை. இந்த நபர் மீது பாக்சோ போன்ற ஆக்ட்கள் போடப்படவில்லை. கொச்சையாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பேசியிருக்கிறான். ஆனால் எந்த கேள்வியும் கிடையாது. போலீஸிடம் எப்படி இந்த நபருக்கு பெயில் கிடைத்தது என்று கேட்கும்போது இந்த நபர் மீது போடப்பட்ட வழக்குகள் அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீர்கள்னா அதிகபட்சம் 7 வருட தண்டனை மட்டும்தான். ஆகையால் இவருக்கு நாங்களே பெயில் கொடுத்து விடலாம். இதே இஸ்லாமியர்கள் மீது யுஏபிஏ, என்எஸ்ஏ இது போன்ற ஆக்ட்களை போட்டு அடுத்த 10 வருடம் 15 வருடம் வரை இவர்கள் வெளிவராதபடி அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. 1 வருடம் 2 வருடம் அவர்கள் கோர்ட்டுக்கே போகாமல் அங்கே சேலஞ்சஸ் செய்ய முடியாமல் விசாரணை என்கிற பேரில் இவர்களை கைதிலேயே வைத்துக் கொள்ளலாம். அப்போ பஜ்ரங் தளை சார்ந்த நபர், விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர், அவர் மீது நீங்க ஒரு சாதாரணமான பொட்டி கேஸை போட்டு அங்கே பெயில் கொடுத்து விடுகிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் மீது யுஏபிஏ, என்எஸ்ஏ போன்ற வழக்கை போட்டு 1 வருடம் 2 வருடம் வரை நீங்க கோர்ட்டுக்கே போகாமல் அந்த அளவில் இந்த கேசஸ்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? இதே இடத்தில் குருகிராமில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி மீது ஒரு கூட்டம் தாக்குதலை நடத்தியது. அதில் அந்த மசூதியை தீ வைத்து குளித்து விட்டார்கள். அங்க இருந்த மௌலானாவையும் கொன்று விட்டார்கள். இதில் 4 பேரை கைது செய்திருக்கிறார்களாம். ஆனால் இந்த 4 பேருக்கும் பெயில் கிடைத்து விட்டது. இவர்களுடைய வீட்டை நீங்க இடித்தீர்களா என்று கேட்டால் கிடையாது. ஏன்னா இவர்கள் இந்துக்கள். நாங்க இவர்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக தான் இருக்கிறோமே ஒழிய இவர்களை நாங்க தாக்க மாட்டோம். இது ஒரு மாநிலத்தின் அரசாங்கம். இன்னொரு இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா செக்டர் 57 குருகிராமில் இருக்கக்கூடிய செக்டர் 57 ஒரு மகா பஞ்சாயத்து கூடப்பட்டது. செக்ஷன் 144 போடப்பட்டிருக்கிறது, கர்ஃபியூ போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு வைத்து ஒரு மகா பஞ்சாயத்து. இந்த மகா பஞ்சாயத்திற்கான வீடியோகிராஃபி நடக்கிறது. அதற்கான பாதுகாப்பு இதே குர்காம் போலீஸ் கொடுக்கிறது. அந்த மகா பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் பேசிய விஷயம் என்ன? குருகிராமில் எந்த மசூதியை கொளுத்தப்பட்டதோ, எந்த மசூதியில் இருக்கக்கூடிய மௌலானாவை கொன்றார்களோ, அந்த கனெக்ஷனில் எந்த 4 பேரை கைது செய்திருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக ரிலீஸ் செய்யக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க வேண்டுமா? பிஜேபி, ஹரியானா பிஜேபியின் அரசாங்கம் அவர்களை ரிலீஸ் செய்ய வேண்டுமா? இது அங்க இருக்கக்கூடிய மகா பஞ்சாயத் வெளிவிட்ட வெர்டிக்ட், ஸ்டேட்மெண்ட். இது மட்டுமல்ல, நூஹ் என்கிற இந்த ஏரியாவை, மேவாத் என்கிற இந்த ஏரியாவை உத்தரப்பிரதேசத்துடன் இணைத்து விடுங்கள். மனோகர்லால் கட்டர் எங்களுக்கு தேவையில்லை, இந்த சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு தேவையில்லை. மனோகர்லால் கட்டர் போன்ற சீஃப் மினிஸ்டரை விட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் போன்ற சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு தேவை என்று கூறியிருக்கிறார்கள்.
அப்போ ஐடியாலஜியை நீங்க பாருங்கள். ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜியை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளை அடக்கி முடக்கி அவர்களை கொடுமை செய்து அவர்கள் வீடுகளில் புல்டோசரை ஏற்றி அவர்களை அடக்கக்கூடிய அடக்குமுறை வேலையை எந்த அளவில் பார்த்திருக்கிறார்கள் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பானிபத்தில் இருக்கக்கூடிய செக்டர் 25 செக்டர் 25 இருக்கக்கூடிய கீதா மால் என்கிற ஒரு இடம். இங்கே ஒரு 15 to 20 குண்டர்கள் பைக்கில் போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகளை கொளுத்திருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய கடைகளை உடைத்திருக்கிறார்கள், திருடியிருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடித்து உதைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. சப்கா சாத் சப்கா விகாஸ், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அழகான வார்த்தைகள். அனைவருடன் நாங்கள் ஒரே முறையான நியாயத்தை பார்ப்போம், ஒரே முறையான வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்று. ஆனால் இதுதான் உங்களுடைய நியாயமா? இதுதான் உங்களுடைய வளர்ச்சி மாடலா? மணிப்பூரை பற்றி பேச மாட்டோம், ஹரியானாவை பற்றி பேச மாட்டோம். இந்த நாட்டில் எந்த விதமான சாசனத்தை நீங்கள் கொண்டு வர இருக்கிறீர்கள்? இது 2024 வருவதற்கு முன் இதே போன்ற கலவரங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க போகிறதா? அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி இதற்கு மேலாவது தன்னுடைய வாயை திறப்பாரா? புரோபகண்டாவை பரப்பக்கூடிய கோதி மீடியா இப்பவாவது தன்னுடைய வேலையை உண்மையாக பார்ப்பார்களா? அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பார்களா? மனோகர்லால் கட்டருடைய இந்த அரசாங்கம் இப்பவாவது ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பாகுபாடை பார்க்காமல் ஒரே முறையான நியாயத்தை செய்வார்களா என்கிற கேள்வியுடன் உங்களுடன் விடை பெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் போடுங்கள், கமெண்ட் எழுதுங்கள், ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.